கோவை துடியலூர் அருகே உள்ள வடமதுரை விருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் சனி மகாபிரதோஷம் விழா நடைபெற்றது. இதில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சுமார் 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான கோவை துடியலூர் அடுத்துள்ள வடமதுரை அருள்மிகு விருந்தீஸ்வரர் திருக்கோயிலில் சனி பிரதோஷம் விழா விமர்சையாக நடைபெற்றது. முதலில் பெரிய நந்திக்கும் பின்னர் சிவனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. இதில் நந்திக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், திருநீர் உள்ளிட்டவைகளால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் அருள் தரும் விஸ்வநாயகி அம்பிகை உடன்மர் அருள்மிகு விருந்தீஸ்வரர் சுவாமி திருவீதி உலா கோவிலை சுற்றி நடைபெற்றது. இதில் இறைவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த பூஜையில் வடமதுரை, துடியலூர், பன்னிமடை, பழனிகவுண்டன்புதூர், பூச்சியூர், தொப்பம்பட்டி, நரசிம்மநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பல ஊர்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கு அருள்மிகு விருந்தீஸ்வரர் திருக்கோயில் அறங்காவலர் குழு தலைவர் பி.வி. மணி தலைமை வகித்தார். கோயில் செயல் அலுவலர் பேபி ஷாலினி, அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் அம்சவேணி பழனிசாமி, சாமிநாதன், குருடம்பாளையம் ஊராட்சி முன்னாள் தலைவர் டி. ரவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி.ஆர்.ஜி. அருண்குமார் சாமி தரிசனம் செய்தார். இதில் தயாநிதி குருக்கள் தலைமையில் சிவனடியார்கள் இறைவனுக்கு அபிஷேக, அலங்கார பூஜைகளை செய்தனர். மேலும் தண்டபாணி, கணேஷ், பாபு, பொட்டி ஈஸ்வரன் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பிரதோஷ பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்தனர். மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கணபதி ஜெயபிரகாஷ், ஆர்.டி.ஓ. பழனிசாமி, அசோகன், சூர்யா வெள்ளியங்கிரி, பன்னிமடை செல்வராஜ், கே.எஸ்.பி. வெங்கிடசாமி, வேல்முருகன், பன்னிமடை மோகன்ராஜ், ரவிச்சந்திரன், தணிக்கை செல்வன், செல்வராஜ், வெள்ளகிணர் செல்வகுமார், செல்வன், ஜோதிமணி, விபின், சண்முகம், ஜோதி, வேல்முருகன், சேது, பாபு, மோகன், காளிதாஸ், ராஜ்கண்ணன், விஜய், ஆனந்தகுமார், ஆறுமுகம் உட்பட பலர் செய்திருந்தனர்.